வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பினான்ஸ் ஆப்பில் P2P டிஸ்பியூட்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து பினான்ஸ் ஆப் யூஸ் பண்ணி யூஎஸ்டிடியோ இல்லை பிட்காயினோ பை செல் பண்ணும்போது நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணலைனாலோ, இல்லை வந்து அவங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணலைனாலோ P2Pயில் வந்து டிஸ்பியூட் ஆப்ஷன் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பீங்க, அவங்க ரிலீஸ் பண்ணுற முடியும். ஸோ உங்களுக்கு 15 மினிட்ஸ், 1 hour, 30 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமிங் வந்து உங்களோட ட்ரேட் டேர்ம்ஸ் அண்ட் லிமிட்டில் வந்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு பையர்கிட்டயோ செல்லர்கிட்டயோ பை பண்ணணும், செல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணலை அப்படி இல்லைனா ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பைனான்ஸ் டீமுக்கு வந்து அப்பீல் பண்ணலாம். அது எப்படின்ட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ என்னோடய பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ P2P வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் நிறையா வந்து பை செல் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் வந்து என்னோடய கம்ப்ளீட்டட் ட்ரேட்ஸு. ஓகேங்களா? நான் வந்து பை செல் ஆட் போஸ்ட் பண்ணி நான் பினான்ஸில் வந்து பை செல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பேன். பண்ணிவிட்டு இந்த ட்ரேட் கம்யூனிகேஷன் சேட்டில் போனால் தெரியும். இப்போ ரூ. 1893.57 வந்து நான் போட்டிருக்கேன். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன். ஸ்க்ரீன்ஷாட் போட்டுவிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்தமாதிரி கம்ப்ளீட்டட்னு வந்துடும். சரிங்களா? $21 வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணினேன். அவர் வந்து அந்த பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணல, ஏதோ பேங்க் இஷ்யூன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் வெறும் ₹100 பண்ணியிருந்தேன். ₹100 வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவர் ரீஃபண்ட் பண்ண டைம் ஆனதுனால நான் வந்து அப்பீல் பண்ணிட்டேன். அப்பீல் பண்ணோடனே அவங்க வந்து அப்பீல் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ நான் அந்த ட்ரேட் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், அப்பீல் ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் ஆல்ரெடி அப்பீல் பண்ண ஹிஸ்ட்ரி வந்து சேவில் இருக்கும். ஸோ அந்த சேவில் இருக்கிற ஹிஸ்ட்ரி வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அப்பீல் கொடுத்த உடனே டிஃபால்ட்டாக வந்து பினான்ஸ் ஆப்லேயே வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணி யார் வந்து அப்பீல் பண்ணுறாங்களோ, இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் நீங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து எடுத்துப்பாங்க. ஆப்போசிட் பார்ட்டி வந்து கொடுக்குறது செகண்டாக தான் எடுத்துப்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து இங்கே பினான்ஸ் ஆப்பில் சில வேர்ட்ஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ்லாம் நமக்கு ஷோ ஆகும். அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். டியர் செல்லர், த பையர் இன்ஃபார்ம்டு தட் he already paid and provided the attachment proof of the payment. Please check you have received the payment or not. If you still have not received the payment, kindly respond here and provide the proof of have not received the payment. Please do not release the crypto unless you actually received the payment. If we do not feedback from you within 1 hour சொல்லி 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து பையர் வந்து பே பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டார். உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து உங்கள் பேங்க்கில் ரிசீவ் ஆகிடுச்சா செக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரலன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ண தேவையில்ல. உங்கள் சைடு கிளைமை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இது வந்து வித்தின் 1 hourல பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து அப்பீல் பண்ண உடனே இந்த மாதிரி வந்தோடனே என்னோடய ப்ரூஃப் வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? நான் வந்து டிஜிட்டல் யூரோபி கரன்சியாக வந்து பே பண்ணியிருக்கேன். அதில் நான் போட்டிருந்தது டிஜிட்டல் யூரோபி தான் நான் வந்து போட்டிருந்தேன் ஆட் போஸ்ட் பண்ணும்போது. ஸோ டிஜிட்டல் யூரோப்பியில் எனக்கு செல் ரிக்வெஸ்ட் வந்தது. ஸோ நான் பையரை ஒரு செல்லரு நான் வந்து ₹100 வந்து போட்டுட்டேன். ஆனால் எனக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அப்பீல் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். 1 செகண்ட். CS இஸ் இன்வால்வ்டு அண்ட் வில் பி ஆப்ரேட் திஸ் கேஸ்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்னால் கஸ்டமர் சப்போர்ட் வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்ச நேரம் அந்த 1 hour முடியும் டைம் பார்ப்பாங்க. அந்த 1 hour முடியும் வந்து அந்த யாருன்னா செல்லர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா திரும்ப அகெயின் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே டு பையர் டு செல்லர் 2 பேர்த்துக்கு வந்து போட்டிருக்காங்க. பையருக்கு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ப்ளீஸ் ப்ரொவைட் எ வீடியோ ஷோவிங் த என்ட்ரி லாகின் ப்ராசஸ் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். Please hide the password and the payment transaction details sent to the seller to provide that you have made the payment to the seller. அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது செல்லருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளீஸ் அதே சேம் தான், ப்ளீஸ் ப்ரொவைட் வீடியோ ஷோவிங் த வைல் ப்ராசஸ் ஆஃப் லாகின் இன்டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். ப்ளீஸ் ஹைட் த பாஸ்வேர்ட் அண்ட் ஷோ த டிரான்சாக்ஷன் அண்ட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஆர்டர் டேட் டு டுடே டு ப்ரொவைட் தட் யூ ஹேவ் நாட் ரிசீவ்ட் த பேமெண்ட் ஃப்ரம் த பையர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
மேக் ஷூர் இந்த டேட் அண்ட் டைம், அக்கௌண்ட் நம்பர் அண்ட் நேம் ஆஃப் த சென்டர் அண்ட் ரிசிப்ட் ஆர் டிஸ்பிளேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டு, டைமு, அந்த சென்டரோட நேமு எல்லாம் வந்து விசிபிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ மஸ்ட் பி ரெக்கார்டட் யூஸிங் அனதர் ஃபோன் கேமரா, நோ கட் ஆர் எடிட் அலோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு ஃபோனில் தான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எடிட் பண்ணுறது, கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து நாட் அக்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. திஸ் வீடியோ மஸ்ட் ஹேவ் பிரைட் அண்ட் பேக்ரவுண்ட் வித் மூமெண்ட்ஸ் சுச் அஸ் கார் மூவிங், பீப்புள் மூவிங் அரௌண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் வந்து ஏதாவது மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு மொபைலில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா, ஸ்கேமர்ஸ் வந்து பேமெண்ட் போடாமலே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி அந்த வீடியோவை வச்சு கிளைம் பண்ணி யூஎஸ்டிடி வந்து வாங்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணால் 100% இவங்கள்ட்ட வேலைக்கு ஆகாது. ஒன்ஸ் அந்த வீடியோ எடிட்டட் வீடியோவா இல்லை வந்து மாப்டு வீடியோவான்னு சொல்லி அவங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இது சும்மா நமக்கு சொல்கிறது, ஆனால் அவங்களுக்கு தெரியும், பினான்ஸ் டீமுக்கு வந்து தெரியும். ஏன்னா அவங்க நம்ம இந்தியா மட்டும் பார்க்கல, நிறைய கண்ட்ரிஸ் கூட வந்து P2P ட்ரேட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பையர், இப்போ வந்து நான் வந்து வாங்குகிறேன். இப்போ நான் வந்து எப்படி வீடியோ பண்ணணும்னா, ப்ளேஸ் ப்ரிவைட் வீடியோ ஷோவிங் த என்ட்ரி லாகின் ப்ராசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, நான் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு நான் வந்து இப்போ ஃபோன்பேயில் ₹100 பண்ணியிருக்கேன்னா ஃபோன்பேன்னு டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கணும். வீடியோ இன்னொரு கேமராவில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆன் பண்ணிவிட்டு உடனே ப்ளே ஸ்டோர் வந்துட்டு இங்கே வந்து ஃபோன்பேன்னு டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா? நான் முகமது பத்மநாபன்ற ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டு, டைமு, இந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லு, ட்ரேடு ஓப்பன் ஆன டைமு, இது எல்லாமே பார்ப்பாங்க. அடுத்தது யூபிஐ நம்பர், யூடிஆர், அந்த ட்ரான்சாக்ஷனோட ரெஃபரன்ஸ் நம்பர். இப்போ நான் ஃபெடரல் பேங்க்லேருந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து இந்த யூபிஐ ஆப்பில், ஃபோன்பே வந்து யூபிஐ ஆப்பு, இந்த யூபிஐ ஆப்பில் உள்ள அந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் ரெக்கார்டில் இருக்கணும். அகெயின் நம்மளோட இப்போ நான் ஃபெடரல் பேங்க்லேருந்து எனக்கு வந்து அந்த அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கு. ஸோ நான் ஃபெடரல் பேங்க்கும் இங்கே கிளிக் பண்ணி இங்கேயும் வந்து இதே தான் சேம் வந்து என்ட்ரி லாகின் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து போகணும். வேறு மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இதுலேயும் வந்து பேங்க் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ட்டு ட்ரான்சாக்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபோன்பேயில் கொடுத்த இந்த யூபிஐ ஐடி வந்து அங்கே தெரியணும். சரிங்களா? ஃபோன்பேயில் யூடிஆர் நம்பர் வந்து டெபிட் ஆகிருக்கும். இந்த நம்பரும் உங்கள் பேங்க் ஆப்பில் ஐஎம்பிஎஸ்லோ இல்லை யூபிஐயில் வந்து டெபிட் ஆகிருக்கும். ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா தெரியும். அதில் இந்த யூடிஆர் நம்பரும் உங்கள் ஃபோன்பேயில் உள்ள யூடிஆர் நம்பரும் பேங்க் ஆப்பில் உள்ள யூடிஆர் நம்பரும் ரெண்டும் மேட்ச் ஆகணும். இந்த ரெண்டையும் நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து இங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? நம்ம பினான்ஸ் ஆப்பில் போய்ட்டு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. அவர் அந்த 1 hour டைமுக்குள்ளார ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து நமக்கு வீடியோ ரெக்கார்டிங் கேட்பாங்க. இது வந்து ₹100க்கும் சரி, நீங்கள் ₹1,00,00,000 ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் இதே தான் சேம் ரூலு. அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து டிஸ்பியூட் வந்து ரீசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா அவங்க சைடோட ப்ரூஃப் கேட்டு 2 பேர்த்தையும் வெயிட்டிங்கில் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும், அவருக்கு போகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் 2 பேர்த்துக்கிட்டே வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்கள் உங்கள் டெபிட் ட்ரான்சாக்ஷன் கொடுப்பீங்க, அவர் வந்து அவரோட கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் வந்து பேங்க்லேயும் யூபிஐ ஹிஸ்ட்ரிலையும் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணி 2 பேரோட எவிடன்ஸும் இங்கே தான் வந்து சப்மிட் ஆகும். அப்படி சப்மிட் ஆகிட்டு 2 பேர்த்தையும் செக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 2 days 3 days முடி வெயிட் பண்ணுவாங்க. எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா 20 days முடியெல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இதில் ₹1 கூட யாரையும் ஏமாற்ற முடியாது. நீங்களும் அவங்கள ஏமாற்ற முடியாது, அவரும் உங்களை ஏமாற்ற முடியாது, ஆப்போசிட் பார்ட்டியும். ஸோ இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான். 2 பேர் ட்ரேட் பண்ணுறோம், யாராவது ஒருத்தவங்களை ஏமாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா பினான்ஸ் டீம் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து 2 பேர்த்திட்டையும் என்கொயரி நடக்கும். என்கொயரி முடிச்சுட்டு யார் பக்கம் வந்து எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க பக்கம் டிஸ்பியூட் வந்து ரீசால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஆக மொத்தம் யாரையும் ஏமாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து இதில் அப்பீல் வந்து ஃபைல் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே பேமெண்ட் பண்ணிவிடுவீங்க. ஆனால் வந்து ட்ரேட் டைம் வந்து எக்ஸ்பைர் ஆகிடும். எக்ஸ்பைர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேமெண்ட் வந்து அந்த பேமெண்ட் பண்ணதுக்கான யூஎஸ்டிடி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பைனான்ஸில் லைவ் சேட்டுக்கு போயிடணும். நம்ம பேக் வந்துட்டேன், ஹோம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே மேலே பாருங்கள் மைக் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் எதுக்காக வந்து இப்போ நீங்கள் லைவ் சேட்டுக்கு வரீங்கன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். இப்போ நீங்கள் P2Pனா P2P கொடுக்கலாம். இப்போ அக்கௌண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் அக்கௌண்ட் ஃபங்க்ஷன்ஸ்,
P2Pனா P2B, பை செல் கிரிப்டோ, இந்த மாதிரி கிரிப்டோ டெபாசிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது இஷ்யூ இருக்கா, ஸ்பாட் மார்ஜின் ட்ரேடிங்கு எது ரிலேட்டட்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம P2P ட்ரேடிங்கு இது நம்ம கொடுத்துட்டு அதில் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இதுக்குள்ளெலாம் வர தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட்டு பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு இங்கே கெட் சப்போர்ட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு லைவ் ஏஜெண்ட் கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு லைவ் ஏஜென்ட்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும் லைவ் ஏஜென்ட்டுன்னு. இப்போ நான் வந்து இங்கே எனக்கு சொல்லி யுவர் கொஸ்டின்ஸ் வில் பி ஃபார்வர்ட் டு த சப்போர்ட் டீம் would லைக் டு ப்ரொசீட்னு சொல்லி கேட்குது. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைவ் சேட் வந்து போயிடும். இங்கே கேஸ் ஐடி வந்து நமக்கு வந்துடும். நம்ம சேட் பண்ணதெல்லாம் இந்த கேஸ் ஐடியில் வந்து சேவ் ஆகிட்ருக்கும். இன்கேஸ் நீங்கள் டூப்ளிகேட்டாக ஒரு கேஸ் ஐடி ஃபைல் பண்ணாலுமே அது எல்லாமே பினான்ஸ் டீமில் சேவில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் கேஸ் ஐடியை வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. எது ரிலேட்டடாக நீங்கள் கேட்டிருக்கீங்க, என்னென்னலாம் ரீசால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதுக்காக தான் கேஸ் ஐடிங்க வந்து சேவில் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து நம்ம பினான்ஸில் லைவ் சேட் எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம வந்து இப்போ P2P அப்பீல் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம். அவங்க ரிலீஸ் பண்ணலை, இல்லை நீங்கள் ரிலீஸ் பண்ணலை, பேமெண்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா கஸ்டமர் சேட்டில் எப்படி காண்டாக்ட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் கேன்சல் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு கஸ்டமர் சப்போர்ட் போயிட்டு அந்த உங்களோட கேன்சலட் ட்ரேட் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கும். கம்ப்ளீட்டட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெண்டிங் ட்ரேடு, கம்ப்ளீட்டட் கேன்சலட் ட்ரேட்ஸு. ஸோ கேன்சலட் ட்ரேட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேன்சலட் ட்ரேட் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். இப்போ இந்த 100 ருபீஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த 1838 ரூபா வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டேன், ஆனால் ட்ரேட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பேமெண்ட் ரிசீவ்ட் பட் த ஆர்டர் இஸ் கேன்சல் அப்படின்னு கிளிக் பண்ணால் அவங்களே வந்து உள்ளே வந்து இந்த ட்ரேட் வந்து ரீசால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 100% நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணனாலும் இல்லை ரீஃபண்ட் பண்ணாலும் நீங்கள் எது பண்ணாலும் சரி பினான்ஸ் P2Pயில் கஸ்டமர் சப்போர்ட் வந்து பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால நிறைய கண்ட்ரி கூட ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ இதில் எந்த யூசர்ஸும் ஏமாறக்கூடாது அப்படின்றது தான் பினான்ஸ் டீமோட நோக்கமே. ஸோ நம்ம எல்லாமே யூசர்ஸ் தான். யூசர்ஸ் ஃபண்ட்ஸ் யாரையும் ஸ்கேம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல இவங்க தெளிவாக இருப்பாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் யூரோப்பி கரன்சியை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் பாருங்கள். அந்த மாதிரி பினான்ஸ் ஆப் மூலமாக எப்படி போஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் பினான்ஸ் ஆப்பில் P2P ட்ரேட் மூலமாக போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனால் எப்படி வந்து அன்பிளாக் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வீடியோ செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.